Hello friends, நீங்க பார்த்துட்டு இருக்கிறது Green YouTube channel உள்ளதே உள்ளபடி சொல்ல வந்தேன். நான் உங்க சுஜிதா. இன்னைக்கு வந்து ஒரு சூப்பரான சின்ன வீடியோன்னு சொல்லலாம். இந்த சின்ன வீடியோல என்ன சொல்ல போறேன் அப்படினா இந்த wing liner வந்து எப்படி டிரா பண்றது பெர்ஃபெக்ட்டா ஈஸியான டெக்னிக் யூஸ் பண்ணி இப்ப என்னோட கண்ணுக்கு எது மாதிரி wing liner போட்டா அழகா இருக்கும் அப்படினு சொல்லிட்டு உங்களுக்கு நான் ஷேர் பண்ணிருக்கேன். சோ இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க. நம்ம வீடியோ புதுசா பாக்குறீங்கன்னா என் பேர் சுஜிதா, நான் ஒரு மேக்கப் ஆர்டிஸ்ட். உங்களோட ஸ்பெஷல் ஈவென்ட்ல நான் வந்து மேக்கப் பண்ணனும் நீங்க ஆசைப்பட்டீங்கன்னா மறக்காம என்னோட நம்பருக்கு கால் பண்ணுங்க. இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ள போலாம். இந்த கண்ணு இருக்குல, அந்த கண்ணு இப்படி முடியுதா, எந்த ஆங்கிள் முடியுதோ அந்த ஆங்கிள் அப்படி கோடு போடணும். சரியா? மேல இருக்கிறத கனெக்ட் பண்ணி கோடு போட்டோம்னா கொஞ்சம் ஆர்டிஃபிஷியலா இருக்கும். அதனால ஃபர்ஸ்ட் வந்து இந்த கீழே இந்த கண்ணு எங்க முடியுதோ இங்க இருந்து அப்படியே ஒரு கோடு போடலாம். சரியா? நம்ம அந்த டிப்ல உள்ள எக்ஸ்ட்ரா உள்ள ப்ராடக்ட்லாம் எடுத்துடணும். எடுத்துட்டு பண்ணும்போது உங்களுக்கு ஓவர் ரைட் ஆகாது. ஒரு சைடு கோடு போட்டேன். ஸோ ரெண்டு சைடுமே நம்ம கோடு போட்டாச்சு. போட்டதுக்கு அப்புறம் இப்போ மேலே நம்மளோட கண்ணு முடியுதுல அந்த இடத்துல 1/2 இன்ச்சு விட்டு அங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணி இந்த கோடை வந்து கனெக்ட் பண்ணணும். ஸோ இவ்வளோ கிளியராக யார் சொல்லி தருவான்னு தெரியாது. ஃபுல்லாக வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லாவே கிளியராக இருக்கும். இங்கே இருந்து பாதி விட்டுட்டு அந்த கோடு போட்டிங்க இல்லையா, அதில் 1/2 வரணும். ஹாஃப் லென்த்து வந்துட்டு அப்படியே கனெக்ட் பண்ணிடணும். இந்த ரெண்டு கீழே இருக்கிற கோடையும் மேலே கொண்டு போகிற கோடையும் கனெக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா விங்ஸ் வந்து அழகாக இருக்கும் உங்களுக்கு. இந்த பேலன்ஸில் இருக்கிற அந்த விங்ஸ் வந்து கொஞ்சம் நீங்கள் இது பண்ணணும். பேலன்ஸ் இங்கே இருக்கா, நல்லா கிட்ட பாருங்கள். அதை வந்து நல்லா ஃபில் பண்ணிடணும். அப்போ தான் வந்து உங்களுக்கு நல்லா ஃபுல்ஃபில்டாக இருக்கும். என் கண்ணு பார்த்தீங்கன்னா நடுவில் ஒரு கோடு போதும். ஓகேவா? அப்போ அந்த கோடு இருக்கும்போது நம்மளுக்கு ரொம்ப பெரிய லைனர் பண்ணோம் அப்படின்னா கண்ணு வந்து கூட கொஞ்சம் பெருசாக தெரியும். மோஸ்ட்லி நல்லா கவனிச்சு பார்த்தீங்கன்னா கண்ணு ரொம்ப பெருசாக இருக்கிறவங்களுக்கு கண்ணுக்கு மேலே இது மாதிரி கோடு இருக்கும். ஓகேவா? அப்போ இது மாதிரி கோடு இருக்கும்போது நம்ம வந்து லைனர் ரொம்ப மெலிசாக தான் போடணும். ஸோ அப்போ வந்து நல்லா மெலிசாக நான் போடுறேன். ஓகேவா? வந்து கண்ணு அழகாக வரைஞ்சாச்சு. காஜலுக்கு வந்து நான் ஃபாரெவர்லேருந்து எடுத்துருக்கேன். நம்ம வந்து கையிலே அப்ளை பண்ணிடலாம். ஓகே, இப்போ நீங்கள் காஜல் போட்டதுக்கப்புறம் லைட்டாக அதை வந்து ஸ்மஷ் பண்ணி விடணும். அதுக்கு வந்து ஒரு 2 டைம்ஸ் இது மாதிரி பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த கண்ணுக்கும் இதுக்கும் உங்களுக்கு வித்தியாசம் தெரியும். லைட்டாக ஸ்மஷ் பண்ணி விட்டேன். இந்த சுண்டு வரல வச்சு பண்ணும்போது பர்ஃபெக்டாக ஸ்மஜ் ஆகிடும். ஓகேவா? எப்படி இருக்குது? நல்லா இருக்கா? அப்பர் வாட்டர் லைனில் வந்து அப்ளை பண்ணுறதுன்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அப்போ தான் கண் வந்து ரொம்ப பவுட்டாக தெரியும். ஓகேவா? இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா லைட்டாக இந்த இதை தூக்கிட்டு ஓகே இனிமேல் பண்ணிட்டோம் அப்படின்னா கண் இன்னும் கொஞ்சம் அழகாக தெரியும். ஸோ இதுதான் என்னால் மஸ்காரா போட்டுக்கலாம். மஸ்காரா வந்து ஃபாரெவர் 52லேருந்து எடுத்துக்கேன். ஃபஸ்ட்டு வந்து கீழே லேசஸை வந்து இப்படி நல்லா ஃபில் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மேலே பண்ணிங்க அப்படின்னா நல்லாயிருக்கும். நான் சொல்கிற மாதிரியே ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஐ லுக் வந்து ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். வாட்டர் லைன்லேயுமே நம்ம வந்து மஸ்காரா போடணும். இதுதான் ரெகுலராக வந்து என்னோடய வீடியோஸ் வாட்ச் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு தெரியும். நான் ஐ லுக்குக்கு வந்து கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் அதிகமாகவே கொடுப்பேன். மற்ற ஃபேஸ் மேக்கப்லாம் பண்ணுறனோ இல்லையோ ஐ லுக் வந்து கம்ப்ளீட்டாக நான் வந்து பண்ணிடுவேன். கம்ப்ளீட் லுக் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். நைஸா?
ஐ லுக் பண்ணதுக்கப்புறம் ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி வரும் பாருங்க, சூப்பராக இருக்கும். வேறு எதுவுமே தேவையில்லைன்ற மாதிரி இருக்கும். ஸோ அவ்வளோதான், என்னோட ஐ லுக் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. உங்களுக்கு பிடிச்சிருக்கா? நல்லா டிப்ஸோட சொல்லியிருக்கேன், யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லிட்டு நம்புகிறேன். அடுத்து ஒரு சூப்பரான இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோட பார்க்கலாம். அதுவரை நான் உங்கள் சுஜிதா. டாடா.